ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஸ் டெய்லி டோஸ். நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளோட காஸ்டியூம், அவங்க பேக்ரவுண்ட், ஆர்னமெண்ட்ஸ், அவங்களோட ஆக்குபேஷன் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க காஸ்டியூம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். காமன் பீப்புளெலாம் காட்டன் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்கவேட் பண்ணும்போது ஸ்பின்னிங் வீல் மாதிரி ஒரு பொருள் கிடச்சிருக்கு. அது மூலயமா அவங்க யானெல்லாம் பின்னுனாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. உள்ளும் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி 2 சிட்டிஸ்லேயுமே பார்த்தோம். ஹரப்பா அண்ட் மொஹஞ்சடாரோ ரொம்ப வெல் செட்டில்டு பில்டிங்ஸாக தான் எல்லாமே இருந்தது. ட்ரைனேஜ் சிஸ்டம்லேருந்து எல்லாமே நல்லா பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லேண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே ஒரு போருக்கான ஒரு அறிகுறியுமே இல்லை. அந்த மாதிரி ஃபியூ வெப்பன்ஸ் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவுமே மேபி அவங்களோட பேசிக் நீட்ஸ்க்காக வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் நைஃப்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி. ஸோ நோ ஆர்மி, சோல்ஜர்ஸ் இந்த மாதிரிலாம் எதுக்கு தேவைப்படும், வார்னால் தான் தேவைப்படும். அந்த மாதிரியான டூல்ஸு, வெப்பன்ஸ் எதுவுமே அங்கே ஃபைண்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பீப்புளோட ஸ்டேட்டஸை எப்படி தனிச்சு காமிச்சிப்பாங்கன்னா, அவங்க வியர் பண்ணுற கார்மெண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி. அவங்க ரிச்சாக இருந்தால் கொஞ்சம் ரிச் கார்மெண்ட்ஸ், ஜுவல்லரிலாம் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ இங்கே இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பீப்புளுக்கு நிறைய சிவிக் சென்ஸ் இருக்குது. சிவிக் சென்ஸ் மீன்ஸ் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சோஷியலி டிசிப்ளின்டாக இருக்கிறது. அதுதான் சிவிக் சென்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க வியர் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். போத் மென் அண்ட் விமன் 2 பேருமே ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. மோஸ்ட்டாக அவங்க என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்கன்னா, நெக்லஸ்ஸு, ஆம்லெட்னால் அதான் நம்மளோட ஆர்ம்ஸில் அந்த அட்டிகை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பேங்கிள்ஸ், ரிங்ஸு, இயர் ஸ்டட்டு, ஆங்க்லெட்னால் கொலுசு, இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் எதால் மேடப் ஆஃப் ஆயிருக்கும்னா, கோல்டு, ஐவரி, சில்வர், ஷெல், காப்பர், டெரகோட்டா, இதெல்லாம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு இவங்க இவ்வளோ டிசிப்ளின்டாக இவ்வளோ பக்காவாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த எவிடன்ஸ் ஆஃப் அ பேலஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ யார் இவங்களை கவர்ன் பண்ணாங்க அப்படின்னா, சென்ட்ரல் அத்தாரிட்டி. அதாவது அவங்களுக்கு தான் இந்த டவுன் பிளானிங் அந்த பவர்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவங்க நல்லா அழகாக வீடெல்லாம் ஸ்ட்ரக்சர்டாக கட்டிட்டு ஒரு டவுன் அழகாக பில்ட் பண்ணி ட்ரைனேஜ் சிஸ்டம் வரைக்கும் சூப்பராக பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க மக்களும் ரொம்ப பீஸாக லீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட ஆக்குபேஷன் பார்க்கலாம். இவங்களுக்கு இதுதான் மெயினான ஆக்குபேஷன்னு சொல்கிற மாதிரி எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனால் அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட், பாட்ரி, ஜுவல்லரி மேக்கிங், வீவிங், கார்பென்ட்ரி அண்ட் ட்ரேடிங் இதெல்லாம் அவங்க அந்த சிவிலைசேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய கேட்டில்ஸை வளர்த்து அதை டொமஸ்டிகேட்டும் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அந்த பானைலாம் செய்வாங்கள்ல, அதுக்கு ஒரு வீல் இருக்கும்ல, அந்த வீலை எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாட்ரியை பற்றி பார்க்கலாம். இவங்களுக்கு நல்லா அந்த வீலை பாட்டர்ஸ் வீலை யூஸ் பண்ண தெரியுது. அதை நல்லா அந்த பாட்டை கிளேவால் மேக் பண்ணி அதை நல்லா ஃபயர் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதில் ரெட் கலரில் கோட்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே பிளாக் கலரில் டிசைன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது எப்படி தெரிய வருதுன்னா, எக்ஸ்கவேட் பண்ணும்போது ப்ரோக்கன் பீசஸ்லாம் கிடைக்கிது, பாட்டோட ப்ரோக்கன் பீசஸ். அதை அதில் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கும். அனிமலோட டிசைனு, அந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்லாம் இருக்கும்ல, அதோட டிசைன்ஸ்லாம் கிடைக்கிது. இப்போது ரிலீஜியஸ் பிலீஃப்க்கு வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த பேலஸ்க்கான எவிடன்ஸும் இல்லை, எந்த வர்ஷிப் பிளேஸ்க்கான எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். சேம் இங்கேயும் அதுதான். ஆனால் என்னென்னா ஒரு
ஃபியூ ஃபீமேல் காடஸஸ் ஸ்டாச்சூஸ் கிடைக்குது. மேபி அதை வந்து அந்த மக்கள்லாம் ஃபெர்டிலிட்டிக்காக வேண்டியிருப்பாங்க அப்படின்ட்டு அசியூம் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாய் கல்ச்சர். இப்போது இந்த டாய்லாம் சூப்பராக அவங்க செஞ்சுருக்காங்க. மேடப் ஆஃப் க்ளே, டெரக்கோட்டா, இதிலெல்லாம் என்ன மாதிரியான டாய்ஸ்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். கார்ட் செஞ்சுருக்காங்க. கார்ட்டுனா அந்த புல்லக் கார்ட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. கவு செஞ்சுருக்காங்க. அது எல்லாம் எப்படி இருக்குமா, அது வந்து மூவபிள் லிம்ஸ் அண்ட் ஹெட்டு தலை மட்டும் அசைக்கிற மாதிரி, கையெல்லாம் அசைக்கிற மாதிரி அப்போவே செஞ்சுருக்காங்க. க்ளேயால் ஆன பால்ஸு, சின்ன சின்ன பொம்மை, அப்புறம் க்ளேவால் ஆன டாகெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் க்ளேவால் குட்டி குட்டி மங்கிலாம் செஞ்சுருக்காங்க. டெரக்கோட்டாவால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்குரில் செஞ்சுருக்காங்க. அது என்ன மாதிரி செஞ்சுருக்காங்கன்னா, ஸ்குரில் வந்து ஒரு நட்டை வந்து சாப்பிட்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டான்சிங் மேன், அதெல்லாமும் க்ளேயில் செஞ்சுருக்காங்க அழகாக. ஸோ இதோட அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளோடைய கல்ச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 இன்ஃபர்மேஷன் இண்டஸ் வேலி பற்றி தான். காப்பர் தான் ஃபஸ்ட்டு மெட்டல் ஹியூமன்ஸ் வந்து யூஸ் பண்ணது. கொஷின் டைம். இஸ் இண்டஸ் வேலி பீப்புள் ப்ராக்டிசஸ் ஃபார் வார்? ஆர்னமெண்ட்ஸ் வேர் மேடப் ஆஃப் கலர்ஸ் ஆஃப் பாட்ஸ். Which animal toy is made up of terracotta? Which metal first used by human? நாளைக்கு ஓவரால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு 20 MCQs பார்ப்போம்.